அவன் போட சொல்றாங்க. அக்கா எந்திரிங்க. இதோ எல்லா தலைமுறைகளும் என்னை பேறு பெற்றவர் என்ற லூக்கா 1:48. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவின் பிரியமான அன்பு உடல்களே, உங்கள் அனைவருக்கும் நாம் பாதுகாவலி புனித சகாயங்களின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். நாம் அன்னை வழியாக கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். மேலும் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் எல்லா வரங்களையும் இறைவன் நமக்கு தந்து வழிநடத்திய வர வேண்டுவோம். இறைவார்த்தையில் தந்த இறைவனின் திருவுளத்தை கண்டு கடைபிடித்து வாழ்வதில் உருவாகும் ஆன்மீக உறவை உயர்ந்தது. அங்கே மனித மாண்பும் மதிப்போடும் இறையர்களும் பெருகும். இத்தகைய இறை உணர்வில் உருவாகும் உறவு மனிதனின் வாழ்வில் வசந்தத்தை எப்போதும் வீச செய்யும். இதற்காகத்தான் அன்னை மரியாதை உறவின் உன்னதமாய் நமக்கு தருகிறார் இறைவன். இத்தகைய உறவின் உன்னதமாய் இருக்கும் அன்னையை போல நாமும் அவரை நற்பண்புகளை ஆராய்ச்சி இறைவனின் சிறந்த பிள்ளைகளாய் நாம் வாழ வர வேண்டுவோம். மேலும் இன்றைய நாளிலே இயேசுவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் முதல் முறையாக உட்கொள்ளும் குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் இறை பற்றுடனும் இறை அச்சத்துடனும் இறை ஞானத்தோடும் வாழ்வில் சிறந்து வளரவும் இறைவனின் காட்சியுள்ள பிள்ளைகளாக வாழவும் வரம் வேண்டி இத்திருப்பலில் இணைவோம், இறையாசை பெறுவோம். சகோதர சகோதரிகள், இந்த தெய்வீக திருப்பலியானது நம்முடைய சங்கங்களுடன் கூடியுள்ள அனைத்து மக்களுக்காக, நம்முடைய ஓரின் நலனுக்காக, ஓரின் நல்ல சமாதான நிலப்படியாக, மக்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் முயற்சிகள் சிறந்து விளங்கும்படியாக, வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே நம்மோடு இருந்து பணி செய்யக்கூடிய நம்ம மக்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் நலமும் கிடைக்கும்படியாக இந்த தெய்வீக திருப்பலியிலிருந்து ஒப்புக்கொடுக்கப்பட்டது. அதோடு நம்முடைய சொந்த தேவைகளையும் கருத்துக்களையும் இணைந்து இந்த வகையிலே சாடுவோம். சிறப்பான முறைய இந்த திருவிழாவிற்கு நன்கொடைகள் அளித்து அனைத்து நல்ல உள்ளங்களை பாதுகாத்து வழி அவர்களுக்காகவும் சாடுவோம். இன்றைய நாளில் இயேசுவினுடைய திருவுடல் திருத்தத்தை முதலாக கொண்டுள்ளக்கூடிய நம்முடைய அருமை சிறுவர் சிறுமியை பாவனா, மனோஜ்குமார், பார்கவி, கல்பனா இவர்களுக்காக சிறப்பான விருது சாடுவோம். உட்கொண்டு தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை வீரனாக வீரத்தியாக வாழக்கூடிய அருள்களை இறைக்காக ஒழித்து வர வேண்டும். இந்த தெய்வீக நம்மை முழுவதுமாக இறை மதம் ஒப்பு போவோம். தகுதியாக இருந்து இதற்குள்ள வங்கி ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் கொண்ட இருவரிடமும் சகோதர சகோதரிகளே, நான் குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை இளைப்பாறுவதற்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோம். இறைவா, தாழ்ந்து வலியோடு மிகச் சிறந்தவரா புனித கன்னிமரியாய் மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டு அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு வழி செலுத்தவும் மீட்பின் மொழியை நோக்கி நின்று கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. ஒவ்வொரு ஆவியாரின் ஒற்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் இறைவன் பொறுமையுள்ளவர். அவர் ஆன்ம உணர்வின் வழியாக நம்மோடு இருந்து உடலிருந்து நமக்கு வலிமையும் ஆற்றலையும் பேரன்பையும் பேரிரக்கத்தையும் பொழிந்து நம்மை காத்து வழி நடத்துகின்றார் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் 8ஆம் வாசகம் அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 10 முதல் 14. அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 10. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசத்தில் மீண்டும் தன் திருவாக்கை அருளி சொல்லியது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு செய்யும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்லுவதை கேளுங்கள். மனிதனின் பொறுமையை சோதித்து மனம் அடிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையையும் கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிற்கும் அந்த கண்ணிற்கு ஒரு ஆண் உங்களை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார், ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 16 முதல் 17 வரை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 16 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவர் மகிழ்வாக்கு. இறைவார்த்தைகள் 38 முதல் 44 முடிய.
லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று என்றார். சுடரே, என்னை மறைந்து உம்மை வெளிப்படுத்தும். என் அன்பு இயேசுநாதா, எனக்கு உம்மை பற்றி எடுத்துரைக்க நான் தான். இயேசுவில் அன்பு சொந்தங்களே, இந்த அனைவருக்கும் முதலில் பங்கு தந்தையின் சார்பாகவும் அருள் கண்ணீர்களின் சார்பாகவும் திருவிழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரவாயில்ல, நாங்க கூட பூசைக்கு வரும்போது நேற்று இரவு வெஸ்டர்ஸுக்கு இந்த கூட்டம் தான் இருக்குமோ நினைச்சேன். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அதே போல எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, 12 மணிக்கு பூசை எல்லாம் கொரட்டை விட்டுக்கிட்டு நினைச்சேன். ஆனா பாடகர் குழுவினுடைய அந்த பாடல் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள். அதற்கு சிறப்பு பாராட்டுகளை தங்களுடைய எழுத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடி முதல் நாள் அப்படித்தானே? நான் கூட கேட்டேன், எதுக்கு சகாய மாதாக்கு இன்னைக்கு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம், நம்முடைய முன்னோர்கள் ஆடியை கொண்டாடி இருக்கிறார்கள். அதை இந்த ஊரில், நம்முடைய ஊரில் நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது கூடுதல் ஒரு மாதிரி ஒரு தமிழ் அந்த உணர்வு இன்னும் அதிகமாக ஏற்பட்டது. அதை குறித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால இந்த ஆடி முதல் நாளிலே நம்முடைய தாயை நாடி தேடி ஓடி கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய வாயில இந்த 12 மணி பூசையில வார்த்தை வரணும் அப்படின்னா என்ன வார்த்தை வரலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது, லூக்கா நற்செய்தி 1:48 அது என்ன சொல்லுது? இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்து சொல்லுது? அன்னை மரியா தன்னை குறித்து சொல்றாங்க. விவிலியத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அந்த வார்த்தையை தான் நம்முடைய வாயில இந்த ஆண்டு திருவிழாவில இந்த இரவு நள்ளிரவு விடிய காலையில நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆசைக்கிறேன். அதனால நம்ம உற்சாகமா எந்த அளவுக்கு நீங்க பாட்டு பாடுறீங்களோ அதே உற்சாகத்தோட மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம இப்ப சொல்ல போறோம், மரியே வாழ்க, மரியே வாழ்க. இவ்வளவுதான் உற்சாகமா என்ன? மரியே வாழ்க. நான் சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, சகாயத்தாயே வாழ்க, சகாயத்தாயே வாழ்க. வெற்றி. அன்பு மக்களே, இன்று நம்முடைய பங்கு தந்தை நமக்கு கொடுத்திருக்கிற மைய கருத்து என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்ட சொல்ல மாட்டீங்க. படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, மனப்பாடமாக. உறவின் உன்னதம் சகாய அன்னை. அருமையான ஒரு தலைப்பு. குறிப்பாக இந்த 10வது நாளுல நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பு. எனக்கு திருவிழா அப்படின்னு கொண்டாடப்படுவது எதற்காக அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இந்த திருவிழாவை 2 பிரிச்சு மாத்தி போட்டோம் அப்படின்னா விழா திரு. அப்ப ஒரு வருடமா நம்மோடு வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் விழுந்திருப்பாங்க.
பொருளாதாரத்துல விழுந்திருப்பாங்க, ஒரு ஆக்சிடென்டால அவருடைய குடும்பத்துல யாராவது மறைந்திருப்பார்கள், நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு சோகம், பிரச்சனை, துன்பம், துயரம் ஏதாவது ஒன்று நடந்திருக்கோம். அவங்க எல்லாம் தட்டி கொடுத்து விழா விடு, நம்ம திருவிழா கொண்டாடுவோம், வா மாமை மச்சான் பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து நம்ம திருவிழாவை கொண்டாடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் வருடத்திற்கு ஒரு முறை இந்த திருவிழாவை அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மைய கருத்தும் உறவின் உன்னதம் சகாய அன்னை. அன்பு மக்களே, மொத்த பைபிளையும் நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய விடயங்கள் அப்படியே வந்தாலும் அது எல்லாத்தையும் சுருக்கி ஆண்டவர்கிட்ட 10 கட்டளையே 2 கட்டளையே சுருக்குவார், அப்படிதானே? அந்த 2 கட்டளை என்னது? உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அயலானை நீ அன்பு செய். மத கட்டளையே மறந்துட்டோம், சொல்லுங்க மத கட்டளையே. எல்லாவற்றிற்கும் மேலாக தம்பி மனோஜ்குமார் நல்லா சொல்றீங்க, வெரி குட், வெற்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய். அப்ப இந்த 2 கட்டளையும் ஒரு வார்த்தையில நம்ம சொல்லலாம் அப்படின்னா அன்புன்னு சொல்லலாம். அன்புக்கு மறுவார்த்தை உறவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உறவுலதான் அன்பு இருக்கும், இல்லையா? இன்னைக்கு உறவுலதான் பிரச்சனை இருக்கு. இதுதானே பக்கத்துல எல்லாரும் பேச எடுத்து இருக்கிறீங்களா? 90 குடும்பம் நம்ம ஊர்ல இருக்க எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறோமா? சண்டை போடாம இருக்கிறோமா? அண்ணன்மாரு நீங்க சிரிக்கிறத பார்த்தா தெரியுது. அப்ப இந்த திருவிழா நம்மை உறவோடு இருக்க அழைப்பு கொடுக்கிறது. அப்ப இந்த 2 கட்டளையை நம்ம பார்க்கும் பொழுது 3 விதமான உறவு. ஒன்று கடவுளோடு உறவு, ஒன்று சொல்லாம கொஞ்சத்தமா, ஒன்று 2 பிறரோடு உறவு, 2 பிறரோடு வெற்றி, 3வது தன்னோடு உறவு, 3 தன்னோடு வெற்றி. அப்ப 1 2 3 தன்னோடு உறவு. சூப்பர், அருமை. மக்கள் எவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்க. பேசாம நான் அடுத்த முறை இந்த பம்பு சாமியார் வந்து நினைக்கிறேன். என்ன அந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கிறீங்க, மகிழ்ச்சி. உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 மிக சிறப்பாக வாழ்ந்து காட்டியவர் யார் அப்படின்னா அன்னை மரியா. ஃபாதர் வரதுக்கு முன்னால சொன்னாங்க, ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் தான் பிரசங்கம், ஏன்னா எல்லா மக்கள் டயர்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது காலையில விடிய நான் பிரசங்கம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இருந்தாலும் நம்ம சுருக்கமாவே சொல்லுவோம், சரியா? என்ன சந்தோஷம் சுருக்கமா சொல்லுவோம்னு சொன்னோன்னு. ஓகே, அன்பு மக்களே, அன்னை மரியாவுடைய வாழ்க்கையை நம்ம நிறைய இடங்கள்ல அங்க இருந்து பார்க்க முடிகிறது, சரியா? இப்ப முதல்ல நம்ம அன்னையை பார்க்கணும் அப்படின்னா இன்று நம்ம வாசித்த நற்செய்தி. அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை சந்திக்க கொண்டது. அன்னை மரியாவுடைய சொந்த ஊர் எது? உங்க சொந்த ஊர் எது? அன்னை மரியாவுடைய சொந்த ஊர் எது? நாகலாபுரமா? நாசரேத், சரியா? அப்ப எலிசபெத் அம்மா இருந்த ஊர் எது? இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். யூதேயா நாட்டில் உள்ள, மலை நாட்டில் உள்ள ஒரு ஊர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த நாசரேத்துக்கும் இந்த யூதேயாவுக்கும் நடந்தே போயிருந்தாங்க கூட 7 நாள் ஆயிருக்குமா? எத்தனை நாள் ஆயிருக்குமா? 7 நாள். அன்னை அடிக்கடி ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிறார்கள், ஆனாலும் தேடி ஓடி போறாங்க. எதுக்கு? வயதான காலத்துல அவருடைய தூரத்து உறவினர் ஒருவர் குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உறவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் பாயிண்ட் என்னது? உறுதுணையாக இருத்தல். இன்னைக்கு உங்க சொந்தத்துல நீங்க உறுதுணையாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எலிசபெத் அம்மா இதை எதிர்பார்த்தாங்களா? இல்ல, எதிர்பார்க்காமலே அன்னை மரியா ஓடி போய் உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம அடிக்கோடிட்டு பதிவு செய்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம எப்படி எதிர்பார்த்து போவோம்? இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு ஒரு 500 ரூபாய் வெளியேறுனா நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு அவன் எழுதுவான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன ஒரு மோதிரம் போட்டோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு புதுநன்மை எடுக்கும் போது என் மச்சான், என் குழந்தை, என் மாமியாரு அப்படின்னு என்னென்ன உறவுகளும் உண்டு இல்ல, எல்லா உறவும் நமக்கு வந்து ஏதாவது தரும், ஏதாவது மோதிரம் போடுவாங்க, கம்மல் போடுவாங்க, செயின் போடுவாங்க. அப்படித்தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
ஆனா உண்மையிலேயே உறவுக்கு மரியாதை கொடுப்பவர்கள், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அவங்க என்ன செய்வாங்களா? எதிர்பார்க்காமல் போய் உறுதுணையாக இருப்பார்களாம். இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நம்ம இன்னைக்கு சிந்திக்க நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன் அன்பு மக்களே. என்ன அப்படின்னா, அன்னை மரியா போகும்போது அந்த எலிசபெத் அம்மா ஓடோடி போய் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் எப்படி பேரு பெற்றவள் அப்படின்னு சொல்லி சொல்றான். யாருடைய தாய்? ஆண்டவருடைய தாய். இன்னைக்கு நம்ம இதை கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தாலே நம்ம அப்படியே ஓடிடும். அந்த பக்கம் ஆறாவது இந்த பக்கம் ஓடிடும். அப்படிதானே? அப்படிதானே? ஐயோ இது வம்பு, இது ஏழை, இது சனி, இது கிட்ட வந்துன்னா நமக்கு பிரச்சனை அப்படி நம்ம யாராவது இன்னைக்கு நம்மளை யோசிக்கிறாங்களா, சிந்திக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளை பார்க்கும் பொழுது மற்றொரு நபர் இவர்கிட்ட பேசணும்னா ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 2 வார்த்தை பேசினா கூட ஒரு நிம்மதியா இருக்கும். ஏதோ பாடத்தை இறக்கி வச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மள நினைக்கிறாங்களா அப்படிங்கறத இன்னைக்கு 10ஆம் திருவிழா அன்னைக்கு இந்த நடுராத்திரி நீங்க இப்ப யோசிக்கணும். நீங்க யோசிக்கணும். குறைந்தபட்சம் உங்களை பார்க்கும்போது உங்க வீட்டுக்காரர் என் மனைவி கிட்ட 2 வார்த்தை அன்பா பேசணும்னா, ஏன் வேலையில இருக்க பழு, என்னுடைய பிரச்சனை எல்லாம் குறைன்னு நினைச்சுட்டாலே வெற்றி, மகிழ்ச்சி. உங்களுடைய திருமண வாழ்க்கை பல 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 கோரிக்கைகளுக்கு வெற்றி தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு நிறைய நேரத்துல பொண்டாட்டியை பார்த்தோம்னா, ஐயோ இவட்ட சொல்லுதுக்கு சொல்லாமே இருக்கலாம், இது 7.5 காலத்து சனி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய ஆண்கள், அதே போல பெண்கள் என் வீட்டுக்காரங்க சொன்னதுக்கு சும்மா இருக்கலாம், கல்லை பார்த்து சொன்னது மாதிரி, இந்த சோப்பு கிட்ட சொன்னது மாதிரி எந்த பயனும் இல்லை அப்படின்னு இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு நம்ம மக்கள் இருந்தீங்க அப்படின்னா, இன்று நாம் அதை நம்முடைய தாய், உறவின் உன்னதத்திற்கு பெயர் போல நம்முடைய தாய், அவளிடம் நம்ம ஜெபிக்கணும். கண்களை மூடுவோம், ஜெபிங்க. முதல் ஜெபம் இதுதான். என்னை பார்க்கும் பொழுது என்னை சுற்றி இருப்பவர்கள், என் குடும்பத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியோடு பேச முடிகிறதா? என்ன சிந்திப்போம்? என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைங்க என்னை நம்பி ஒரு 2 வார்த்தை மனம் விட்டு பேச முடியுதா? அம்மா, தாயே, சகாய, அன்னையே, என்னை பார்க்கும் பொழுது எல்லாரும் பயந்து ஓடுறாங்க, அருவருக்கிறாங்க, என்னை விட்டு தள்ளி போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கேளுங்க தாயிட்ட. அம்மா, உன்னை பார்த்த எலிசபெத் அம்மா எப்படி மகிழ்ச்சியோடு இருந்தாரோ, மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடாக அவருடைய வயிற்றுக்குள் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியதோ, அதே போல என்னை பார்க்கிற ஒவ்வொருவரும், என்னுடைய உறவுகளும், என்னுடைய குடும்பத்தாரும், என்னுடைய உற்றார் உறவுகளும் சந்தோஷப்படணும். அதுக்கு ஏற்றது மாதிரி நான் வாழணும். அதற்கான வரத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, உற்சாகத்தோட மரியே வாழ்க, மரியே வாழ்க. எனக்கு தான் உற்சாகம் இருக்கு, தூக்கம் போல மரியே வாழ்க, மரியே வாழ்க. வெற்றி. இப்ப 2வது நிகழ்வுக்கு போகும். 2வது நிகழ்வு என்ன அப்படின்னா, சுருக்கம் சொல்லியிருக்கேன். முதல் நிகழ்வு சுருக்கம் தானே இல்லையா? தூக்கம் வந்துட்டா ஓகே. என்ன சுருக்கமாக சொல்லுவோம். 2வது நிகழ்வு என்ன அப்படின்னா, கானாவூர் திருமணம். எந்த நிகழ்வு? நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா முதல் இந்த வாசனை கானாவூர் திருமணம் எந்த நட்சத்திரம் பெற்றிருக்கோம், யார் சொல்றாங்க அவங்களுக்கு பரிசு கொடுக்கலாம். சிஸ்டர் சொன்னா கூட பரிசு கொடுக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு நட்சத்திரம் ஒரு 4 நட்சத்திரம் யோவான் கேட்டு சொல்லிட்டியா? வெரி குட். அங்க யாரோ மத்தியும் சொன்ன மாதிரி இருந்து, யாரோ பழைய பல தொடக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது 2வது. இதுல 2வது மத வசமா வாசிங்க. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இதான் ரொம்ப முக்கியம். இயேசுவும் அவருடைய சீடரும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அப்ப அன்னை மரியா அழைப்பவரை அப்படி இருக்கிற நிறைய பேர் நம்ம நோட் பண்றதே கிடையாது. ரொம்ப முக்கியம். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அன்னை மரியா, இயேசுடைய தாய், அங்கு இருந்தார். அப்போ உறவு அப்படிங்கிறதுல இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம யாராவது கேட்டாதான் ஓடி போய் நம்ம உதவுவோம். கேட்காமலே உதவக்கூடியவள் நம்முடைய தாய். கேட்காமலே உதவக்கூடியவள் நம்முடைய தாய். அந்த பிரச்சனை வரும்போதோ அந்த நபர்கள் யாரும் போய் வீட்டுக்காரங்க போய் மாறாட்ட கேட்கவே இல்லை. ஆனா மாறாவை புரிஞ்சு அங்க அவங்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள். அந்த மக்களை முதல்ல நான் சொன்னேன், உறவு என்பது உறுதுணையாக இருப்பது. நம்ம பார்க்கும்போது சந்தோஷம் மற்றவர்களுக்கு வரணும், பிறக்கணும். ரெண்டாவது இப்ப நான் சொல்றது, உறவு என்பது அழைக்காமலே ஓடி போய் உதவி செய்வது. அழைக்காமலே ஓடி போய் உதவி செய்வது. ஒருத்தருக்கு பிரச்சனை தெரிஞ்சுட்டு அப்படின்னா நீங்க ஓடி போய் நீங்க நல்லா கவனிக்கல. என்னடா இந்த ஊர்ல, நம்ம ஊர்லயே 90 குடும்பம் இருக்குனாலும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் ஓடி போவாங்க. சில நேரத்துல அரசியல் கட்சியில ஒரு இருக்கலாம், சில நேரத்துல ஒரு பெரிய பணக்காரர்களா இருக்கலாம் ஊர்ல. ஆனா அவர்கிட்ட கூட உண்மையா போவான். ஆனா யாராவது ஒருத்தர்கிட்ட எல்லாரும் மதிப்பாங்க, அவனாப்பா நல்ல நல்லவரு, நம்ம போய் அவனை கேட்கலாம். அந்த ஆளு இளவு வீடுனாலும் முதல்ல நிற்பாங்க, திருமணம் வீடுனாலும் முதல்ல நிற்பாங்க, உங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல நிற்பாங்க. அந்த ஆளை எப்ப கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அவர் இறக்கும் போது கண்டுபிடிக்கலாம். எப்ப கண்டுபிடிக்கலாம்? இறக்கும் போது கண்டுபிடிக்கலாம். எப்போ? அவருடைய இடத்துக்கு மொத்த ஊரம் வந்திருக்கோம், மொத்த ஊரம் வந்திருக்கோம். அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்திருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் எதையும் எதிர்பாராமல், யாரும் அழைக்காமல் அங்க போய் உதவி செய்தார். அப்படிதான் உறவை நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல எப்படி இருக்குது? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்போம்? யா தம்பி அப்படின்னா அவன் பிள்ளைக்கு சித்தப்பா அப்படித்தானே. சித்தப்பா அவனை பேசாத, அவன் பிரச்சனைக்குரியத பேசாத, அவன் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணாதான் பிள்ளைங்க நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். எதுக்கு? பேசாதன்னு சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். அப்படி நம்ம வளரக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி நம்ம முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. சரி, இப்போ அப்படியே கண்களை விடுவோம். சின்ன ஒரு ஜபம், கண்ணு மூடுற காலத்துல தூங்கிறாங்க. சின்ன ஜபம். சகாய தாயே, ஆமா நீங்களும் சேர்ந்து சொல்லுங்களா? சகாய தாயே, அழைக்காமலே காணாமல் வீட்டில் நீர் செஞ்சு உதவியது போல இந்த சங்கரங்கபுரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் தேவையை உணர்ந்து உறவை கொண்டாட நாங்கள் சென்று உதவ வேண்டும். இதற்கான வரத்தை தாரும் தாயே, உற்சாகத்துக்கு மரியே வாழ்க, கொத்தமோசம் மரியே வாழ்க, சகாயத்தாயே வாழ்க, சகாயத்தாயே வாழ்க. நான் 3 நிகழ்வு வச்சிருந்தேன், நேரம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த 2 நிகழ்வோட முடிச்சுப்போம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விடயம், சரியா? ஒரு சின்ன கதை சொல்லலாமா? ஒரு ஊர்ல ஒரு மாமியாரு மருமகா. அப்ப இந்த மாமியாரு உங்க பங்குசாமி போல அழகா ஹேண்ட்ஸமா இருக்கிற அந்த பங்குசாமிட்ட பதறினோம். ஆமா, பாவத்தை வாராங்க. வந்து ஒரே அழுக. யாரு? மாமியார். ஐயோ சாமி, என்ன செய்ய, வாழ்க்கை அவ்வளவுதான், வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை அப்படி இப்படி குழம்பி தள்ளுறாங்க. நம்ம பாதர் பொறுமையா, பாதர் ரொம்ப பொறுமையா இல்லையா? ரொம்ப பொறுமையா, என்னமா ஆச்சு, இருங்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடிங்க, எல்லாம் சொல்லி எடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அந்த மாமியார் சொல்றாங்க, என் மருமக தொல்லை தாங்க முடியல. நிறைய வீட்டுல மாமியார் தொல்லை இருக்குன்னா என்ன சத்தமே இல்லையா? இருக்கா? இருக்கு. மாமியாரு தொல்லை இருக்கும், இந்த மருமக தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்பும் போது அடுத்து சொல்றாங்க, மருமக கூட விட்டுருங்க ஃபாதர். அவ ஒரு கிளி ஒண்ணு வளர்க்குறா. என்ன வளர்க்குறா? கிளி ஒண்ணு வளர்க்குறா. அந்த கிளிதான் ரொம்ப பிரச்சனை பண்ணுது. ஃபாதர் யோசிக்கிறாரு, மருமகளை சமாளிக்கலாம், கிளி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி, சரிம்மா கொஞ்சம் கூட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க பாட்டி சொல்றாங்க, மாமியார், வேற ஒண்ணும் இல்ல, அந்த கிளி நான் உள்ள வரும்போது போகும்போது எப்பெல்லாம் அந்த கிளியை கிராஸ் பண்றனோ அப்பெல்லாம் என்னை பார்த்து செத்து போயிடுன்னு சொல்லுது. கிளி பேசும்ல. ஆமா, அப்போ அந்த கிளி என்ன சொல்லுது? செத்து போயிடுன்னு சொல்லுது. என்ன சொல்லுது?
என்ன செத்து போயிருக்கு. நம்ம நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டீங்கம்மா, நீங்க இன்னும் கூடுதலாம் பேசியா. செத்து போயிருன்னு சொல்லிச்சான். அப்ப இந்த பாட்டிக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போய் பாதத்தை மனம் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அப்போ பாதர் என்னன்னு யோசிக்கிறாரு. ஓகே, அது என்ன நடந்திருக்கும், அந்த மருமக திரும்ப திரும்ப இந்த வார்த்தைய இந்த மாமியாரை பார்த்து சொல்லியிருக்கோம், அதை அந்த கிளி கத்துருக்கோம், அதனாலதான் அந்த கிளி இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பாதருக்கு புரிஞ்சு அவர் ரூமுக்குள்ள போறாரு. போயிட்டு வெளியே வராரு. வரும்போது அவர் ஒரு கிளியை தூக்கிட்டு வர்றாரு, அவர் வளர்த்த கிளிய. அப்ப பாட்டிக்கு புரியல. பாட்டிக்கு சொல்றாரு, பாட்டி உங்க மருமக கிளி இந்த கிளியை வச்சு கனெக்ட் பண்ணிருக்க. பாட்டிக்கு புரியல, கனெக்ட் பண்ணணுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கொண்டு போங்க, எல்லாம் சரியா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். அவ போன ஒரு 10-15 நிமிஷத்துல அடிச்சு போயிட்டு கிளியை கொண்டுட்டு ஓடுறாங்க. சாமி நீங்களும் வேண்டாம், உங்க கிளிய வேண்டாம், உங்க ஐடியாவா வேண்டாம், இந்த ஆளை விட்டுருங்க அப்படின்னு பாதை பிடிச்சு நிப்பாட்டி, என்னம்மா நடந்து, தயவு செஞ்சு ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது பாட்டி சொல்லிச்சு, இல்ல பாரு என் மருமக கிளி என்ன சொல்லிச்சு, செத்து போயிருன்னு சொல்லிச்சு, ஆனா உங்க கிளி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேப் விடுறாங்க. பாதருக்கு பயம், எது கெட்ட வார்த்தை போட்டு பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாட்டி சொல்லுது, பாதத்தை திரும்ப என் மருமக கிளி சொல்றதை பார்த்தா நான் ஒரு 2 மாசமாவது உயிரோட இருப்பேன், ஆனா உங்க கிளி சொல்றதை பார்த்தா 2 நாளுமே சோழ முடிச்சு போயிடும் போல அப்படின்னு குழம்பும்போது, ஏமா சொல்லுங்க கதையை சொல்லுங்க அப்படிங்கும் போது அந்த மருமக கிளி என்ன சொல்லுச்சு, நீங்க தான் சொல்லணும், என்ன சொல்லுச்சு, செத்து போயிருன்னு சொல்லுச்சு. அது எப்போதெல்லாம் செத்து போயிருன்னு சொல்லுதோ அப்போதெல்லாம் நீங்க கொடுத்த கிளி ஒண்ணு இருக்க பாத, நீங்க கொடுத்த கிளி, அந்த கிளி சொல்லுச்சு, ஆண்டவரே இந்த மஞ்சாட்டை கேட்டதும், ஆண்டவரே இந்த மஞ்சாட்டை கேட்டதும் சொல்லுச்சு. அன்பு மக்களே, நல்ல பல்ல காமிச்சு சிரிக்கீங்க, வெற்றி பரவாயில்ல சிரிச்சிருக்கீங்க. என்ன ஆனா ஆண்கள் பார்த்தா என்ன சாமியாரும் மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. சரி, அப்ப இந்த கதை எதுக்கு அப்படின்னா நல்ல கவனிக்கணும். இதுதான் மறைமுறையினுடைய மையமாக நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் அடுத்த தலைமுறையினர் கற்றுக்கொள்கிறார். நான் சொன்ன கதையில அந்த கிளி மருமக சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்டு அதை கத்துக்கிடுது. ஒரு கிளியே அதை கத்துக்கிடுது. ஃபாதர் அறையில மக்களுக்காக ஜெபிச்சு அவர் ஜெபம் பண்ற ஆண்டவரே இந்த மஞ்சாட்டை கேட்கணும் அந்த ஜெபத்தை அவர் இடத்துல கிளி கத்துக்கிடுது. அப்ப இந்த கிளியே நம்ம சுத்தி இருக்கிற அந்த உயிரினங்களே நம்முடைய விடயங்களை கற்றுக்கொள்கிறது. அப்படிங்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் யாரை பார்த்து கற்றுக்கொள்வார்கள்? நீங்க பேசுற கெட்ட வார்த்தையே உங்க பிள்ளைகள் பேசுது. நீங்க சொல்லிக் கொடுக்கிற உறவு முறைகளுக்கு எதிரான வன்மத்தை உங்களுடைய பிள்ளைகள் தலையிலும் உள்ளத்திலும் தூக்கி வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் உறவுகள்ல மன்னிப்பே கிடையாது. அவன் எடுத்தா நான் அவனுக்கு மேல செய்வேன், அவன் என்னை கை நீட்டி பேசுதா நான் அவனை கை நீட்டி அடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு திரைப்படம் அப்படிதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. திரைப்படத்துல நடிகர் பேரவன் சொல்லுவார் ஒருத்தர், இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர், நல்லா சொல்லு. மக்கள் நச்சது 8:21 சொல்லுமா, அது சொல்ல மாட்டோம். திரைப்பட வசனம் அப்படி, இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் பேட். இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறதே இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இல்ல, தப்பு. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தது நம்முடைய தாய்மொழிய பண்புகள், மன்னிப்பு, அன்பு, ஓடி போய் உதவுதல், எதிர்பார்க்காமல் போய் உதவுதல், மகிழ்ச்சியோட உற்சாக இருத்தல், எதை எடுத்தாலும் அன்போடு பேசுதல். எங்கேயாவது மரியா எழுந்து பேசினாங்க, எங்கேயாவது இருக்கா? உள்ளத்தில் வைத்து அனைத்தையும் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் யாரை பார்த்து சண்டை போட்டு வருகிறாங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில், அதாவது அம்மா அப்பாவுக்கு நடுவுல சண்டை நடக்கிறத பார்த்து புரிந்து கொள்கிறாங்க இல்லையா? போன தலைமுறை தாய் தந்தையில் இருந்த அந்த வாழ்க்கை முறை இன்னைக்கு அழிந்து போயிருக்கு. இனி அடுத்த தலைமுறையில இதை விட மோசமா போயிட்டு இருக்கு. போன தலைமுறை நம்ம பின்னால தாத்தா போட்டு இருக்கிறாங்களே, அவங்க காலத்துல விவாகரத்து, டிவோர்ஸ் அப்படின்னு ஏதாவது உண்டா? கிடையாது. இன்னைக்கு உங்க காலத்துல வந்துடுச்சு. இனி அடுத்து ஒவ்வொரு வீட்லையும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உறவுகளை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது இல்லை. எது சரி எது தவறு என்று உடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம வளர்ந்தோம். லிப்ஸ்டிக் எப்படி போடணும்,
தலை எப்படி செய்யணும், டிரெஸ் எப்படி போடணும், இதை சொல்லிக் கொடுக்கிற நீங்கள் ஒரு மனிதரிடம் எப்படி பேசணும், எப்படி புன்னகையோடு பேசணும், எப்படி கனிவோடு பேசணும், எப்படி உதவணும், எதற்காக உதவணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க மறந்து விடுகிறோம். சரியா தப்பா? சரியா தப்பா? இன்னைக்கு நம்முடைய சகாயத்தால் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உறவினுடைய உன்னதத்தை சொல்லிக் கொடுங்கள். மன்னிப்பு, அன்பு, கனிவு, நன்மை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை எல்லாவற்றையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க உங்களை அன்போடு இந்த தாய் என்று கேட்கிறார். கண்களை மூடுவோம். கண்களை மூடுவதற்கு முன்பாக ஒருமுறை சத்தம் வரியே வாழ்க, வரியே வாழ்க, வரியே வாழ்க, வரியே வாழ்க, சகாய தாயே வாழ்க. கண்களை மூடுவோம். சின்ன வெளிச்சம். அம்மா தாயே, இதோ இந்த வேளையிலே உங்களுடைய பீடத்திற்கு முன்பாக இதோ உடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு நிறைய நேரத்துல எதை நாங்க செஞ்சாலும் சரியா தப்பாவே தெரியப்படுத்துமா நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த 10வது நாள் திருவிழாவிலே, இந்த நள்ளிரவிலே, விடிய காலையிலே உண்மையை மடியை தேடி வந்திருக்கிறோம். தாயே, எப்படி உங்க மடியில வச்சு உங்களுடைய மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க கற்றுக் கொடுத்து வளர்த்தீங்களோ, அதே போல எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் உண்மையை மடிக்குள் வைத்து உங்களுடைய வல்லமையான மாண்புக்குள் வைத்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோமா. இதை நாங்க ரொம்ப தாழ்மையோடு உங்ககிட்ட கேட்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்துல என் பிள்ளை என் பேச்ச கேட்க மாட்டேங்கான். என் பையன் தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். காரணம் எனக்கே தெரியல என் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி. என்னுடைய பிள்ளையையும் என்னுடைய எண்மையும் என்னுடைய குடும்பத்தையும் இதோடு உங்களுடைய பாதம் சமர்ப்பிக்கின்றோம். தாயே, இதோட சங்கடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உணர்வோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் என்னாலும் வாழ தேவையான அருளை மாற்றலை தாரும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். அன்பு மக்களை, இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனிடம் ஏழுகின்ற நேரம். மன்றாட்டுகள் வாசிக்கிறவங்களா முன்னாடி வாங்க. எல்லோரும் கண்களை மூடுவோம். கண்கள் நம்பி வரும்.
வாசிக்கிறவங்களா வந்துருங்க. மற்ற எல்லோரும் கண்களை மூடுவோம். யார் வந்திருக்கா, யார் போயிருக்கா, எதையும் பார்க்கலாம். கடவுளுக்கு முன்பாக நாம் எல்லாத்தையும் கையெழுத்துக் கொண்டு நிற்கிறோம். இது வந்து நள்ளிரவு இவ்வளவு செலவு பண்ணி நம்ம திருவிழாவை கொண்டாடுவதற்குரிய நோக்கம் இறைவனுடைய ஆசி நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஒரு வருஷமா இந்த நாளுக்காக நம்ம காத்து இருக்கிறோம். பராக்குகளுக்கு அதனால இடம் கொடுக்க வேண்டாம். இவ்வளவு இந்த புனிதமான தெய்வீக வழிந்த நம்முடைய தேவைகளை இப்பொழுது நாம் எடுப்போம். அருளின் ஊற்ற என்பா எம் திருவரையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அந்நியர்கள் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்ற என்பா திருவிழா திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களது வாழ்விற்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் பொழிந்து ஆற்றல வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறேன். அருளின் ஊற்ற என்பா குழந்தைகள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் அனைவரும் அன்னையின் அன்பும் மகிழ்ச்சியும் கிடைத்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே இறைவா எம் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்வு ஏற்றி பெறவும் உள்ளமும் எண்ணமும் எந்நாளும் பொழிவு பெற்று காணப்பட உண்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே இறைவா இன்று இயேசுவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளும் திருவர் சிறுமியரை ஆசீர்வதித்து அவர்கள் முழு உள்ளத்துடன் இறைவனை உட்கொண்டு எந்நாளும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வரம் வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். சுமை சுமந்து சொல்லிருப்பவர்களே நான் உங்களுக்கு இளைப்பாறுவதை தருவே இருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோடு நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ சுமைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, ஏற்புகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, கவலைகள் உண்டு. என் கணவன் கிட்ட என்னுடைய புருஷன் கூட என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு என்னுடைய உள்ளத்திற்குள் எத்தனையோ பிரச்சனைகள், கவலைகள் உண்டு. அன்பு மகளே, இதோ இந்த நேரத்தில் இறக்கி வைத்த இந்த பீடத்திற்கு முன்பாக இறக்கி வைத்த அதே போல நான் கட்டின பொண்டாட்டிட்ட கூட என்னால இதை பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே, எனக்குள்ளேயே போட்டி நான் வதைத்து கொண்டிருக்கிறேன் என்னையே என்று அன்பு மகனே நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? இதோ இதுதான் அதற்கான சரியான நேரம். இந்த திரு பீடத்திற்கு முன்பாக இறக்கி வைக்க நம்பிக்கையோடு இறக்கி வைக்க. உங்களுடைய துன்பங்கள் இன்பங்களாக மாறும், உங்களுடைய சோதனைகள் சாதனைகளாக மாறும், உங்களுடைய குறைகள் நிறைகளாக மாறும், உங்களுடைய பலவீனங்கள் உங்களின் பலன்களாக மாறும். உடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளுக்கு கண்டிப்பாக விடைகள் கிடைக்கும். நம் தாய் சமாள அன்னை நமக்காக பரிந்து பேசுவார். நீங்கள் கேட்காமல் உங்களுடைய வீட்டிற்குள் இருந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய தாய். நீங்கள் அழைக்காமல் உங்களுடைய வீட்டில் விருந்தாளியாக இருப்பவர் நம்முடைய தாய். நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு நம்ம ஃபெய்த்ஃபுல்லா, நம்பிக்கையா, பிரமாணிக்கமா இருப்பது. அந்த தாயை நோக்கி ஜெபிப்பது. அம்மா தாயே, என்னுடைய குடும்பத்தை இந்த 10வது நாளிலே, இந்த திருவிழாவிலே உங்களுடைய மடியில் கொண்டு வைக்கிறேன் என்று அவளுடைய விளச்சி வைக்கின்றனர். இந்த தாய் நமக்காக பரிந்து பேசுவா, நம்மை பாதுகாப்பா, நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். உங்களுடைய குடும்பத்திற்கு எல்லா ஆசிரியையும் அருளையும் வளத்தையும் நலத்தையும் கொண்டு அரவணைப்பார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சகாய தாயே வாழ்க, சகாய தாயே வாழ்க. காணிக்கை.
சகோதர சகோதரிகளை எங்களுடைய உங்களுடைய வாங்கும்படி எல்லா பதவிகளுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். பற்றி காட்டைகளை உன் திருமகளுடைய மாபெரும் அன்பின்படி இணைந்து புனித சகாயத்தால் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவாக. எங்கள் கிறிஸ்து வழியாக நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்றும் உள்ளெல்லாம் இறைவா, என்னாலும் நாங்கள் நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியாவுடைய சகாயத்தாயும் பெருவிழாவும் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சி பெறுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நீக்குரிய செயலுமாகும். தூய திருமகனை பெருத்தான் தமது தனிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அளித்தார். அவர் வழியாகவே வாழ்ந்தவர் வாழ்வுதற்கு புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோம் திரும்பம் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சராபிங்கள் ஒன்று கூடி அப்பளித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்வார். நாங்கள் உம்மை தாழ்ந்து இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுகிறார். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். பூசையினுடைய உன்னதமான உற்சவத்தினுடைய பகுதியில் சாதாரண அப்பமும் ரசமும் கிறிஸ்துடைய திருடலாகவும் திருரத்தமாகவும் மாறக்கூடிய நேரம், விண்ணகமும் மண்ணகமும் ஒன்று சேரக்கூடிய நேரம். பக்தியோடு இடம் கொடாமல் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் மனதில் சுமந்தவர்களாக இந்த நடுப்பூசையை பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபட உலகம் பணிந்து தவறு கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு
அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே விருதை அருந்தியவில் கிண்ணத்தையும் எழுந்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தப்சீடர்களுக்கு அழைத்து அவர்கள் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுகளும் அப்பத்தையும் மீட்பதற்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உமக்கு ஊழியம் கூடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்கள். தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வைப்பதை நம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லாம் திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெற செய்தருளும். தந்தையே, இந்த திருமலையிலே இந்த விழாக்கள் மீது பங்கேற்று ஜெபிக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகளோடு வரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறாங்க. உங்களுடைய அருளுக்காக, ஆசீருக்காக, உங்களுடைய திருப்பாதம் நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளோடு வரையும் நிறைவான விதத்திலே ஆசீர்வதித்து அவர்கள் மனம் விரும்புகின்ற அனைத்து வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவர்களுக்கு நிறைவு செய்து தருவீராக. நான் உங்களுக்காக வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் அழிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களால் நல்ல அருமையான செழிப்பான வளமான எதிர்கால வாழ்வால் உன் பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். குடும்பங்களிலே காணப்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும், கஷ்டங்களும், கவலைகளும், மன்னிக்க இயலாத நன்மைகளும், ஒற்றுமைக்கு எதிரான அனைத்து செயல்பாடுகளும் மறைத்து உன் பிள்ளைகள் இவர்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியும் சமாதானமும் மன நிம்மதியும் ஒவ்வொரு நாளும் நிலை கொண்டிருக்க உன்னுடைய தெய்வீக ஆற்றலை அருளை பொழித்து வழி நடத்த வேண்டும் என்று உங்கள் தாழ்மையால் இறைச்சி மன்றாடுகின்றோம்.
உங்களுடைய அன்பு திருமகனுடைய திருமுடலை திரு ரத்தத்தை முதலாக உட்கொள்ள போகின்ற உன் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. தங்கள் அழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு வாழ்வு வாழ நீதானே அவர்களுக்கு உதவி புரிந்து விட வேண்டும் என்று உண்மை தாழ்மையாக மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்கொள்ளும் எதிர்நோக்குடன் துணிக்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒழுங்கின் ஒழிச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித சகாய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உணவு உகந்தவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். நீ பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இவை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். தீமை அனைத்திருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்து உங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தன்போல் அருளவுமாய் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் ஏழ்மைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியின் வல்லமையும் அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையையும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சொந்தங்களே, உறவை கொண்டாடுகின்றனா கண்டிப்பாக அனைவரை மன்னிக்க வேண்டும்.
மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குறிப்பாக சமாதானத்தோடு வாழ வேண்டும். இந்த வேளையிலே ஒருவர் மற்றவரோடு நம் ஆண்டவர் இயேசு பெறுகின்ற இறை அமைதி சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செவன் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட தன்னுடைய தாயை நம்முடைய தாயார் இவர் தாய் என்று கொடுத்தவர் இவரை இந்த செவ்வழியை விருது அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பெருமற்றோம். கிறிஸ்துவின் திருவுலக திருத்தம் நம் அனைவரை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆம். அன்பு மக்கள், இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த திவ்ய நற்கருணையானது தகுதியான விதத்தில் தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். எனவே தகுதியான விதத்தில் தயாரித்தவர்கள் மட்டுமே இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றவர்கள் அமைதியாக இருந்த இடத்திலிருந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவங்களை அனுப்பிக்கோம், சிஸ்டர்ஸ் அனுப்பிக்கோம், பின்னாடி கொடுக்குறதுக்கு. அவங்க சொல்லலாம். Thank you.
பாடகர் குழுவினர்கள் இன்னும் மக்கள் இருக்கவில்லை என்று கிறிஸ்துவ திருவிடல் அவன் பேர் என்னது? நம்ம பேர் என் பேர் விஜய். அவர் தான் ஆரோக்கியம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருவிழாவின் உச்சத்தில் இருக்கிறோம். வெகு சிறப்பாக 10 நாட்களாக நம்முடைய சகாய தாய்க்கு இந்த திருவிழாவை மேற்கொண்டு அதன் மணி மகுடமாக இந்த திருப்பலியை நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த 10 நாட்கள் திரு நிகழ்வுகளும் கொடியேற்றத்தோடு தொடங்கி இன்று வரை சிறப்பாக நடைபெற இறைவன் அவருடைய அருளை நிறைவான விதத்திலே நமக்கு பொழிந்திருக்கின்றார். எனவே முதற்கண் எல்லாம் வல்ல இறைவனுக்கு, நம்முடைய சகாய தாய்க்கு நம் சிரம் தாழ்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய 10ஆம் திருவிழா அல்லது திருப்பலியை சிறப்பான விதத்திலே நமக்காக நிறைவேற்றி தந்து நல்லதொரு மறையுரை உறவின் உன்னதம் சகாய அன்னை என்கின்ற மைய சிந்தனையின் அடிப்படையிலே
நல்ல கருத்துக்கள் நம்முடைய மனதிலே பதியும்படியாக நகைச்சுவை உணர்வோடு நம்மை தூங்க விடாமல் தட்டி எழுப்பி சிறப்பான ஒரு மறையுரையை, இந்த விழா நாளுக்குரிய மறையுரையை நமக்காக வழங்கிய, இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கிற தந்தையவர்கள் அருட்தந்தை வளனரசு அடிகளார். தற்பொழுது ரோம் இருக்குல்ல, இட்டலி, அங்கு மேற்படிப்பு தன்னுடைய PhD டாக்டர் பட்டய படிப்பிற்காக படித்துக் கொண்டிருக்கின்றார். அழைத்த பொழுது உடனடியாக வருகிறேன் என்று சொல்லி மறுவார்த்தை கூறாமல் இன்றைய நாளிலே நம் மத்தியிலே வந்திருந்து சிறப்பாக நம்முடைய திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி தந்து நம்முடைய அன்பு குழந்தைகளுக்கு முதல் நற்கருணையை, புது நன்மையை அருமையான விதத்திலே வளர்த்து இந்த நாளை சிறப்பித்திருக்கின்றார்கள். தந்தையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, எனக்கு மிகவும் நெருக்கமானவர், என்னுடைய அன்பு அண்ணன் என்று தான் தந்தை அவர்களை நான் அழைப்பேன். மிகவும் இளமை துடிப்பானவர், மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு இலக்கு தெளிவு எப்பொழுதுமே தந்தையிடத்திலே உண்டு. நான் இப்பொழுதுதான் கொஞ்ச நாட்களாக நம்முடைய வலையொலி பக்கம் அல்லது யூடியூப், அதிலே நம்முடைய இந்த வீடியோக்கள், மற்ற இறைவன் பாடல்கள் சம்பந்தமாக ஒரு சில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாடல்கள் அதையெல்லாம் வைத்து நான் இப்பொழுது என்னுடைய இன்னொரு விதத்தில் இறைப்பணியை தொடங்கி இருக்கிறேன். ஆனால் தந்தை அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அதனை தொடங்கியவர்கள். இப்பொழுது தந்தை அவர்கள் ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் கிரியேட்டர், ஒரு பெரிய யூடியூபர், ஒரு குருவாக இருந்து கொண்டு அதனை செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சும்மா சாதாரணமா மற்றவங்க போடுற மாதிரி சாதாரண பொழுதுபோக்கு காரியங்களை தந்தை அவர்கள் பதிவேற்றம் செய்வதில்லை. மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே சமூகத்தில் ஏதாவது அவலங்கள் நடைபெறுகிற பொழுது அதற்கு நம்முடைய விவிலியம், நம்முடைய திரு அவை மரபு எவ்வாறு பதிலளிக்கிறது என்கின்ற அந்த விவிலிய பின்புலத்தோடு நல்ல அருமையான காணொளிகளை பதிவேற்றி மக்கள் மத்தியில் சிறப்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இன்று கூட தந்தையர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், வெளியில ஒரு இடத்துல நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க, பார்க்கிற இடமெல்லாம் ஃபாதர் நீங்க யூடியூப்ல வர்றவங்க தானே, அந்த அளவிற்கு மிகவும் பிரபலமானவர். அவரால் ஆகிட அல்லது ஃபாதர் வளனரசு என்கின்ற அந்த ஒரு வலையொலி, அந்த பெயரோடு, யூடியூப் அந்த பெயரோடு தந்தையவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய இறை பணியை அந்த விதத்திலும் ஊடக உதவியோடும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தந்தையவர்கள் முனைவர் படிப்பு படித்துக் கொண்டிருப்பதும் அந்த ஊடக துறையில் தான் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள். எனவே அன்பு தந்தையவர்கள் இன்றைய நாளில் நம் மத்தியில் வந்திருப்பது மிக சிறப்பு. இந்த நாளை வேறு யாரும் இந்த அளவிற்கு சிறப்பாக நடத்தி தந்திருக்க முடியாது என்றே நான் நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு மிகவும் உற்சாகத்தோடு நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா நம்மை தூங்க விடாமல் தட்டி எழுப்பி இந்த நாளுக்குரிய மகிமையை சிறப்பான விதத்திலே செய்திருக்கின்றார்கள். எனவே அன்பு தந்தை வளனரசு அடிகளார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக, நம் மக்கள் ஒவ்வொருவரின் சார்பாக, ஊரின் சார்பாக இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து நம்முடைய வாழ்க்கை நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றோம். அன்பர்கள், அடுத்தபடியாக நம்முடைய அருட் சகோதரிகளை நாம் மறக்க முடியாது. இந்த 10 நாட்களும், ஏன் அதற்கு முன்பதாகவே திருவிழாவிற்காக நம்மை தயார்படுத்தியவர்கள். சிறப்பாக அருட்சகோதரி மரியா, அருட்சகோதரி திவ்யா 2 பேருமே பல சிரத்தை எடுத்து மக்களை சந்தித்து வழிபாடுகள் அனைத்தையுமே சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். நம்முடைய 4 குழந்தைகளுக்கும் சிறப்பான விதத்திலே பயிற்சி கொடுத்து இந்த நாளிலே முதலாக திவ்ய நற்கருணையை அவர்கள் உட்கொள்ள அவர்களை தயாரித்திருக்கிறார்கள். இன்னும் பல வகையிலும் பலவித ஏற்பாடுகளை செய்த அன்பு சகோதரிகள் மரியா மற்றும் திவ்யா அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள்.
நம்முடைய நாகநகரம் பங்கிலிருந்து தலைமை சகோதரி அருட்சகோதரி ரீனா, அருட்சகோதரி விஜிலா மற்றும் நம்முடைய பக்கத்து ஊர்களில் கோட்டூர் மற்றும் வெம்பூர் பங்குகளில் இருந்தும் அருட்சகோதரிகள் வந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் நாம் நம்முடைய நெஞ்சம் நிறை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிஸ்டர்ஸ்க்கு டவல் போடலான்னு சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் சிஸ்டர்ஸே சொல்லிட்டாங்க. அதனால ஏன் டவல் போடலான்னு கேட்காங்க. முடிஞ்ச பிறகு நம்ம அவங்கள்ட்ட கையிலே கொடுத்துடலாம். அன்பர்களே, நம்முடைய பாடகர் குழுவினரை மறக்க முடியாது. 10 நாட்களும் சிறப்பாக நல்ல விதத்தில் தயாரித்து இந்த வழிபாடுகள் அனைத்துமே சிறப்பாக நடைபெற உறுதுணை புரிந்திருக்கிறார்கள். கடினமாக பயிற்சி செய்து வழிபாடுகளை மெருகேற்றி இருக்கிறார்கள். அதற்கு உறுதுணை புரிந்த இன்றைய நாம் கடந்த சில நாட்களாகவே கீபோர்டு மட்டும் பாடுவதற்கு உறுதுணை புரிந்த மிதுசன் மற்றும் ஆரோக்கியராஜ் அவர்களையும் அன்போடு நினைத்து பார்க்கின்றோம். தொடக்க நாளிலே கொடியேற்றத்திற்கு ஜெபர்சன் மற்றும் அதற்கு அடுத்த 5 நாட்கள் எழிலன் என்கின்றவர்களும் வருகை புரிந்து நமக்காக நம்முடைய வழிபாடு சிறக்க உதவி புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். நம்முடைய பாடகர் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் சிறப்பான நன்றிகள். யாராவது கையில பைபிள் இருந்தா நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. ஆகாய், ஆகாய் 2வது அதிகாரம் 9வது இறை வசனம். ஆகாய் பக்கம் 1135. பரட்டாங்க. இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும். இருக்கு, போதும் இருக்குதா? இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய, அதாவது தற்போதைய மாட்சி மிகுதியாக இருக்கிறதா? சொல்லுங்க. மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய ஆலய பழுதுபார்த்தல் பணிகளை மேற்கொண்டு மிகவும் சிறப்பாக இந்த ஃபால் சீலிங் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பை செய்து ஓட்டில் மேலே இருந்த பழுதுகளை எல்லாம் நீக்கி இந்த வழிபாடு சிறப்பான விதத்தில் நடைபெற நம்முடைய ஆலய நிர்வாகத்தினர் உதவி புரிந்திருக்கிறார்கள். தலைவர் திருவாளர் ஜான் போஸ்கோ மற்றும் அவரோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மற்ற பணிகளையும் விழா சம்பந்தமான மற்ற செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் முன்னின்று நடத்தி எது தேவை என்று சொன்னாலும் உடனே செய்து தந்து நல்ல விதத்தில் இந்த திருவிழா நிகழ்வுகள் நடைபெற மிகவும் உறுதுணை புரிந்திருக்கிறார்கள். இனிமேல் நடக்கக்கூடிய மற்ற கலை நிகழ்வுகளிலும் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. பல நபர்களை சந்தித்து நன்கொடைகளை பெற்று இந்த விழா சிறப்பாக நடைபெற உறுதுணை புரிந்த தலைவர் திருவாளர் ஜான் போஸ்கோ மற்றும் அவரோடு இணைந்த நிர்வாகத்தினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றிதனை தெரிவித்துக் கொள்வோம். அன்பர்களே, பல நம்முடைய திருவிழாவிற்காக சிறப்பு நன்கொடை வழங்கி இருக்கின்றார்கள். திருவாளர் எஸ் செல்ல மாரியப்பன் விஜி நம்முடைய ஆலயம் முழுவதுமாக ஃபால் சீலிங் போடுவதற்கு அவர்கள் உதவி புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். திருமதி சவரி அம்மாள், திருவாளர் சுபாஷ் சந்திரபோஸ், அருள் ஆசிரியர் ஜாக்குலின் புனித ஆசிரியர், திருவாளர் முடியப்பராஜ், திருமதி உமா, திருவாளர் ரவீந்திரன், திருமதி அமுதா, திருவாளர் மாடசாமி, திருமதி சுதா, திருமதி ஜெனிஃபா, திருவாளர் கௌரி சங்கர் போன்றவர்களும் பல வகைகளில் உதவி புரிந்திருக்கிறார்கள். கொடியேற்றத்திற்கு, அசனத்திற்கு, மதியம் உணவு வழங்குவதற்கு என்று ஒவ்வொரு வகையிலும் தங்களால் இயன்ற உதவியை, நன்கொடையை, பங்களிப்பை ஆற்றியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் சிறப்பான விதத்தில் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஒளி அமைப்பை ஏற்படுத்தி தந்தவர்கள், தன்னார்வ தொண்டர்கள், குருக்கள், அருட் சகோதரிகளுக்கு ஒவ்வொரு நாளும் இரவிலே உணவு ஏற்பாடு செய்த, காலையிலே உணவு ஏற்பாடு செய்த அந்த அன்பிய குடும்பத்தார், அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகள்.
ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலியாக சிறப்பித்த அனைத்து அன்பியத்தாருக்கும், சிறப்பாக அன்பிய பொறுப்பாளர்களுக்கும், அன்பிய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்களை மறக்க முடியாது. பல வகையிலும் திரைக்கு பின்னிருந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்து இந்த திருவிழா நிகழ்வுகள் அனைத்துமே சிறப்பாக நடைபெற உதவி புரிந்திருக்கிறார்கள். எனவே அனைத்து நம் பங்கை சார்ந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சிறப்பான நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த விழா இத்தகைய மகிமையை அடைந்திருக்க வாய்ப்பில்லை. பல வெளியூர்களிலே இருந்தாலும், வெளிநாடுகளில் இருந்தாலும், சொந்த ஊர் திருவிழா என்று சொன்னவுடன் ஊரை தேடி வந்திருக்கின்றீர்கள். எனவே அன்பு இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நெஞ்சம் நிறை நன்றிதனை உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நாகலாபுரம் பங்கிலிருந்து பல இணைவுகளில் இருந்தும் மக்கள் திரையாக வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் சிறப்பு நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் திரைக்கு பின்னிருந்து உதவி செய்தோர், தங்களுடைய முகம் காட்ட விரும்பாதோர், பெயரை சொல்ல விரும்பாதோர் பலரும் பல வகைகளில் தங்களால் இயன்ற முறைகளில் உதவிக்கரம் நீக்கி இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்குமே மனதின் ஆழத்தில் இருந்து என்னுடைய நன்றிதனை அனைவரின் சார்பாக உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பர்களே, யாரையாவது சொல்ல மறந்துட்டனா? யாருங்க? வர்கீஸ் எழுதிருக்கீங்களா? திருவாளர் வர்கீஸ் சுதா என்பவர்கள் நம்முடைய ஆலயத்திலே ஒவ்வொரு மணி நேரமும் அலாம் அடிக்குதில்ல, அதை நம்முடைய ஆலயத்திற்காக நன்கொடையாக காணிக்கையாக வழங்கியவர்கள் திருவாளர் வர்கீஸ் சுதா குடும்பத்தினர். அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். அன்பர்களே, யாரையாவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் அவர்களுக்கும் நன்றிகள். யாரையும் வேண்டுமென்றே விடவில்லை, இப்பொழுது என்னுடைய நினைவிற்கு வரவில்லை. அவ்வாறு நன்றி சொல்ல மறந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார என்னுடைய நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. 12 மணிக்கு தான் திருப்பலியை தொடங்கணும். ஒருவருடைய முகத்துல கூட அந்த ஒரு தூக்க கலக்கம், ஒரு கவலை, ஒரு சோர்வு எதுவுமே இல்லை. ஒரு பயங்கர உற்சாகமா இருக்கிறீங்க. உங்களை பார்த்து எனக்கு பயங்கர உற்சாகமாகுது. உங்களுக்கு எப்படி இந்த விழா சிறப்பானதோ அந்த வகையில் எனக்கும் இந்த திருவிழா மிகவும் சிறப்பானது. தலை தீபாவளி எல்லாம் எல்லா இடமும் பெருசு, தலை கிறிஸ்துமஸ் எல்லாம் பெருசு, அப்படிதானே? எனக்கு இது தலை திருவிழா. முதல் பங்கு பணியாளராக நம்முடைய ஊர்ல தான் திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்குது. இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த திருவிழா சிறப்பான விதத்தில் நடைபெற ஒத்துழைத்த உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகள். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. எல்லாருக்கும் நம்முடைய பங்குதந்தையர்கள் நன்றியை கூறினார்கள். அவருக்கு நாம் கண்டிப்பாக நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். தம்பி பக்கத்து ஊர் அவங்க பள்ளிக்கூடம் எனக்கு பணம் சின்ன வயசுல இருந்தே தெரியும். குடும்பத்துல சேரும் போதுல இருந்தே நிறைய நேரங்களை நம்ம செய்ய சொல்லி கட்டி கொடுப்பதும் எப்பொழுதுமே முன்வருவதோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, நான் ரோம்ல இருக்கும் பொழுது 23 ஆண்டுகளா வெளியினா மறை மாவட்டம் படிக்கிறாங்க, அப்படியே படிக்க போயதான் போயிட்டே இருக்குது. பெரிய மறை மாவட்டங்கள் எப்போ வரணும் அப்படின்னா தொடர்பு. அப்ப திடீர்னு கேள்விப்பட்டேன், இன்னும் நான் சாரி உங்களுடைய பங்கு படிக்க வா, ஏன்னா எதிர்காலம் ஃபியூச்சர் அவங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தாண்டி நிறைய முறை சொல்லியிருக்கேன். படிக்கவான்னு சொல்லி நல்லா படிக்கவும் செய்வோம். எப்படி ஒவ்வொரு பேட்ச்லயும் ஒரு சிலரை இவங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லி மறை மாவட்டம் அந்த 1000 கண்டுகொள்ளும்.
அப்படி என்னை கண்டுகொண்டது போல அவரையும் கண்டுகொண்டது அவர்கிட்ட 1000 பலமுறை சொன்னார். ஆனாலும் அவருக்கு அதுல பெரிய ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற நான் அறிந்து கொண்டு இருந்தாலும் சரி இப்போ வந்தாக்க வருவாப்புல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது இல்ல ஏதோ பங்குக்கு போயிருக்காப்புல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்ப நான் நினைச்சேன் ஊர் பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல பங்கை தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிசினஸ் செக்ரட்டரியா செய்வராக இருந்தா கண்டிப்பாக அவர் கேட்டுருந்தா அப்படின்னா பிஷப் கொடுப்பா அப்படிங்கிறது தெரியும். அப்ப கேட்கும் பொழுது இன்னும் எங்க இருக்கிறாங்க நாகலாபுரமா என்னப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியில தம்பிக்கு போக நினைச்சோம். என்னப்பா உங்க வரியை நான் வர சொல்லிட்டு நீ நாகலாபுரத்துக்கு போயிருக்கே என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். உண்மையிலேயே சிறு வயதாக இருந்தாலும் எனக்கு ஒரு முழு உதாரணமாக இருந்தது. என்ன சொல்றாங்க, அண்ணன் பிஷப்ட கேட்டேன், எந்த பங்குல கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ, எந்த பங்குல நிறைய துணை பங்குகள் இருக்கிறார்களோ, பங்குகள் இருக்கின்றனவோ, எந்த பங்குல உண்மையிலேயே இறை பணியை மக்களுக்காக செய்ய முடியுமோ அதை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்முடைய ஆயர் எனக்கு கொடுத்தது நாகலாக. சொல்ல வேண்டும். அந்த ஒரு பக்குவப்பட்டவர். அவருடைய தந்தை எனக்கு நல்லா தெரியும். ஆனா மாதாட்டியில பொறுப்பாளர் பணியாளராக இருக்கும் பொழுது அவருடைய தந்தை அவருடைய ஊர்ல இருந்து நிறைய பணியை செய்வார். அவருடைய ஊர்ல நானும் ஒரு மாதம் உதவி பங்குறது நாங்க இருந்தா இங்க முனைவர் பட்டத்துக்காக வெளிநாடு படிக்க போனேன். திடீர்னு எல்லாம் போனோம். அப்போ தினமும் காலையில காதெல்லாம் உழைக்கிறதுக்கு முன்னாடி 2 பேர் இருப்பாங்க. ஒண்ணு அவங்க அப்பா, என்னோட அவங்க அப்பா. வெள்ள சட்டை வெள்ள பேண்ட் தான் அவங்க அப்பா போட்டுப்பாரு. நம்ம ரொம்ப நல்ல குடும்பத்தில் இருந்து இறைவன் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நிறைய அவர் இந்த இடத்துல கற்றுக்கொள்வா அப்படிங்கிறதுனால பார்க்க முடிகிறது. நிறைய உங்களுடைய விசுவாசம் இன்னைக்கெல்லாம் 2-3 பேர் அந்த பாவ சங்கீதம் நம்ம வந்தாங்க. அவ்வளவு அருமையாக ஒரு பாவ சங்கீதம் செஞ்சாங்க. நம்மளும் இங்கிலீஷ்ல ரொம்ப நாளுக்கு தமிழ்ல பாவ சங்கீதம் கேட்டப்பா. ஆனா உண்மையிலேயே மக்கள் நினைச்சதை விட அவருடைய விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்கள் அருமையாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் தந்தைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஊர் இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும். குறிப்பா தூத்துக்குடியுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற நிறைய பங்குகள் கண்காணிப்பு ஆலைகள் இல்லாமல் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டிருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறது எல்லாருமே தெரியும். அதை தந்தை அவர்கள் முறியடித்திருக்கிறார்கள். இங்க விருப்பப்பட்டு வந்து இங்க நிறைய பணிகளை செய்ய ஆசிரியர்கள் கண்டிருக்கிறார்கள். இறைவன் அவர் கூட இருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். பார்க்க உதவியாக இவ்வளவு ஒரு வேலைகளை செய்திருக்காங்க. எல்லாம் பிரச்சனை இல்லை. 2 மாசம் 3 மாசம் தான் இருக்குது. அப்போ நிறைய பணிகளை செய்யா தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு இந்த பொன்னாடி உங்கள் அனைவரும் சார்பாக